இன்னைக்கு வந்து நவராத்திரி பூஜை 7ஆம் நாள். சரியா? இன்னைக்கு வந்து சாமி கும்பிடணும், எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இருக்கேன், எல்லாம் கிளம்பிட்டேன். அப்புறம் என் ட்ரெஸ் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து பிங்க் கலர், இன்னைக்கு இளஞ்சிவப்பு கலர் கேட்ட சொன்னாங்க. டார்க் பிங்க் இல்ல, லைட் பிங்க் இருந்தது. இது வந்து பால் ரோஸ் கலர் கட்டிட்டே பரவாயில்ல. அப்புறம் வளையல் பாருங்க, இது வந்து மதுரையில வாங்கினதா ரெட் டிராப்ஸ் வளையல். அப்புறம் என்ன இப்படி எல்லாம் ஜாலியா போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும், ஜாலியா போய்கிட்டே இருக்கணும். கூட கொஞ்சம் தான் இதா இருக்கும். அடுத்தடுத்து நம்மளுடைய கடமையை கரெக்டா செய்யணும். காலையில இருந்து சாப்பிடாம இருக்குமா, நம்மளுடைய கடமைகள் ஏதாவது தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் அருவருப்பா இருக்கும், இதுதான் சொல்றேன். நம்மளுடைய அன்றாட வேலைகள் குளிக்காம இருக்குமா, தூக்கத்திலும் இதெல்லாம் போகாம இருக்குமா, அதெல்லாம் நடக்கல, உறவுகள் மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்றேன்னு. அதே மாதிரி நம்மளுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து சுறுசுறுப்பா இருக்கும். இப்ப வந்து பக்கத்து கோயில பாட்டு படிச்சுட்டு இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு சத்தம் கேட்கும் லைட்டா உடையில, சரியா? அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு நடந்தது நேத்து. அது வந்து அப்பாவி அப்பா வாயால சொன்னாதான் அது நல்லா இருக்கும். அப்பாவி அப்பா வாயால சொன்னாதான் அது நல்லா இருக்கும். அப்பா வெளியில போயிருக்காங்க. இப்ப நம்ம விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்ப சாமி கும்பிட்டுட்டு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பேசுவோம். அப்பாவி அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம், குறையும், அதுக்கப்புறம் பார்ப்போம், சரியா? அடுத்து இப்ப சாமி கும்பிடுறத பார்ப்போம். வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. நேத்து காவியாளுக்கு காய்ச்சல் அதிகமாயிருச்சு. தொடாதீங்க. அப்போ கைய காமி. அவளை ஊசி போட்டு கூட்டு போனோம். கைய பாருங்க. அது வந்து ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். நீ சொல்லு. முந்தா நாள் காய்ச்சல் வந்ததுலன்னு சொல்லு. வெள்ளிக்கிழமை காலையில ஸ்கூலுக்கு போனேன். சத்தமா பேசு. வெள்ளிக்கிழமை காலையில ஸ்கூலுக்கு போனேன். பஸ்ல போகும்போதே ஒரு மாதிரிதான் இருந்தது, ரொம்ப இல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு பாதி காலைல ரிவிஷன், மதியம் எக்ஸாம். பாதி ரிவிஷன் அப்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மேம்கிட்ட கேட்டு கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப முத்திடுச்சு. அப்புறம் மதியம் சாப்பாடு சாப்பிட்டு போய் ரிசப்ஷன்ல மாத்திரை வாங்கி போட்டதுக்கு அப்புறம் எக்ஸாம் மாத்திரை வாங்கி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, எக்ஸாம் நல்லா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வந்துருச்சு. அந்த ஈவினிங் கிளாஸ் அடுத்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காய்ச்சல் ரொம்ப. ஆமா, வீட்டுக்கு வரையில நல்ல காய்ச்சலோட தான் வந்தா. ஸ்கூல்லயே நல்ல சூட இருந்தது. ஆமா, சரி. படுக்கல. ஆமா, வந்து பேசாம படுத்துட்டா. நம்ம வீட்டுல மகாலட்சுமி அம்மா பூஜை நடத்தணும், எல்லாத்துக்குமே அந்த இது கொடுத்தோம், பொருள் கொடுத்தோம். எப்படியோ இட்லி சாப்பிட்டு மாத்திரை போட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு படுத்துட்டா. அதுக்கப்புறம் நேத்து வந்து ஊசி நைட்டு 9. அதே ரீசன் சொல்லு, என்ன ரீசன் கரெக்டா சொல்லு. வெள்ளிக்கிழமை நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு போன் பண்ணணும். சார் இல்ல, எப்பவுமே அவர்கிட்ட தான் காமிப்போம் பதிவா. நம்ம அங்க உள்ள அந்த நர்ஸ், நம்ம அக்கா ஒரு அக்கா பிறந்ததுல இருந்து காமிச்சிட்டு இருக்கிறதுனால நல்லா தெரியும். அந்த அக்கா நான் மாத்திரை கொடுத்து நம்ம சாப்பிட்டா பாப்பா, சனிக்கிழமை ஃபுல்லா சாப்பிட்டா. ஆனால் சனிக்கிழமை காய்ச்சல் இருந்ததுனால அந்த அக்கா நான் ஃபோன் போட்டு கேட்ட உடனே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்கன்னாங்க. போய் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அது எப்ப சனிக்கிழமை நைட்டு கூட்டு போனீங்க? 9:30 மணிக்கு கூட்டு போனாங்க. போய் அப்படியே ஊசி போட்ட அக்கா அப்படியே ஸ்டக் ஆயிட்டா. கண்ணால அந்த அக்கா பயந்து பதறிடுச்சு, ரொம்ப பயந்துருச்சு. அந்த அக்கா நீங்க ஹாஸ்பிட்டலையே பயமுறுத்திட்டா காவியா. ஒண்ணு அவர் சார் அங்க இருந்து சார் இல்ல சார் பையன் போன் போட்டு மாறி மாறி கேட்டுட்டே இருந்தாரு. திருப்பி ஒரு பாட்டில் ட்ரிப்பு போட்டாங்க பாப்பாளுக்கு. இது மயங்கினதுக்கு அப்புறம் அந்த ஓரல் கொஞ்சம் குடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி மயங்கிட்டேன். திருப்பி அங்க வெளியே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க, அப்பயும் மயங்கிட்டேன். அப்பதான் ட்ரிப் ஒரு பாட்டில் ஏத்தணும் அப்படின்னு குத்தி ஏத்துனாங்க. ஒரு பாட்டில் ஏத்ததுக்கு 12 மணி ஆயிடுச்சு. 12:15 தான் வீட்டுக்கு வந்தேன். இங்கே வந்துட்டு என்ன பாட்டிட்டு இறங்குறேன். அப்போ கண்ணு கட்டி உனக்கு அங்க ட்ரிப் போட்டுட்டு இருந்தோம்டா.
அப்பதாண்ட அந்த கரூர்ல இப்படி ஒரு அதுவும் நடந்திருக்கு. அது நான் இங்க வீட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு அம்மா அப்படியே அழுதுட்டேன். ஆமா நான் ட்ரிப் ஏறும்போது சொன்னேன். தெய்வங்கள்ல பூரா கும்பிட்டுருக்கா, அழுதுட்டேன். கொள்ளூர்ல தெய்வங்களை பூரா கும்பிட்டுருக்கா, இப்படிதான் நடக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்பயும் ட்ரிப் ஏற்றி பாட்டில் அப்பயும் நான் போன்ல கரு அதை பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு ட்ரிப் ஏறும்போது நீங்க இந்த கையில ஃப்ரெண்ட்ல செல்ல பாக்கீங்க. நானு ஹாஸ்பிட்டல் போல. ஆமா நான் மட்டும் தான் போயிட்டு வந்தேன். இந்தாங்க இத இந்த ரீசன் நான் சொல்றேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தவறு இவளாலதான். ஒழுங்கா சாப்பிட மாட்டேக்கா, கொடுத்து விடுறத ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கா, அது நல்லா தெரியுது. அப்பவும் நேத்தும் காய்ச்சலா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது வயிற்றுக்கு கஞ்சி வச்சு கொடுத்து விட்டேன். அதாவது குடிக்க சொன்னேன். வீட்லயே சாப்பிட்டுட்டு இருந்தா போர் அடிச்சிடும், கஞ்சி குடிப்பாப்பானே, கஞ்சி குடிக்கவே மாட்டேன்ட்டேன். இந்த கொஞ்சம் இந்த இவ்வளவுதான் சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் குடிச்சிருக்கா, அவ்வளவுதான். அது கூட காணாது. 100 ml கூட இருக்காது அந்த அளவு. அதை குடிச்சிட்டு போனா. நான் அப்பவும் சொல்றேன், பாப்பா கஞ்சி குடிச்சிட்டு போடா, வயிறுக்கு சாப்பிட்டுட்டு போடான்னு கேட்க மாட்டேன்ட்டான். அங்க போயிட்டு அந்த வயிற்றுக்குள்ள இல்லாதது அவளுக்கு காய்ச்சல் அடிச்சதும், பவர் டோஸ் மாத்திரை சாப்பிட்டதும், இன்ஜெக்ஷன் போடவும் அவளுக்கு மயக்கம் அடிச்சிருச்சா. அங்க ஆஸ்பத்திரியே கறிக்கலங்க வச்சுட்டா. அப்படிதான். இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா ஒரு பெரிய காமெடி? ட்ரிப்பு போட்டு வீட்டு கிளம்புறதுக்கு பெட்ல இருந்து எந்திராங்க, எந்திரிச்சு வாரா எப்பா அப்படின்னா என்னடா அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு காரம் சாரமா சாப்பிடணும் போல. அப்ப நான் அப்படியே கேட்டேன், வேணா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டா அப்படின்னா, எப்பா சும்மா 2 புரட்டாசி மாசம் பிள்ளை அந்த வாயெல்லாம் கசக்கிறதுனால அப்படி சாப்பிடணும் போல தோணுது. ஆனா அது இப்ப கொடுக்க கூடாது, ஒரு 2 நாள் கழிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன ரீசனா, குழந்தைகளை நீங்களும் பத்திரமா பாத்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு நீர் சத்து இருக்கணும், சாப்பாடு நல்லா கொடுக்கணும். அதுக்கும் மீறி வரத்தான் செய்யும், அதையும் மீறி வரத்தான் செய்யும். அதையும் நம்ம சமாளிக்கணும். நேற்று லேசா காய்ச்சல் இருக்குன்னா போய் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு வரேன்னா அப்பாவும் அவளும் போனாங்க. நான் போகல. நான் இங்க வீட்டுல பூஜை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன்னா பூஜை முடிச்சிட்டேன். லேசா இன்ஜெக்ஷன் போட்டது பாருங்க, இங்க கூட தொட விட மாட்டேன் என்ன. அதனாலதான் நான் போகல. திருப்பி அவங்களுக்கு ட்ரிப் போடும்போது நான் வரவான்னு கேட்டேன், வேண்டான்ட்டாங்க. சரி ரைட்டு, ஒரு பாட்டில் ட்ரிப் தரேன். அவங்க நர்ஸ் அக்கா எங்களுக்கு சொந்தக்காரங்க தான். ஆனாலுமே அவங்க பிறந்ததுல இருந்தே கவனிச்சுக்கிட்டாங்க. சிவநாராயண ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவுல, சிவா கிளினிக்கை பொறுத்தளவுல எங்களுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் எடுத்துக்குவாங்க. பிறந்ததுல இருந்து 2 பிள்ளைங்களுக்கு அங்கெல்லாம் காமிச்சிட்டு இருக்கோம். ஏற்கனவே பழைய வீடியோக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். இவ மயக்கம் போட்டு விழுந்து ட்ரிப்பு ஏத்திக்கிட்டு இருக்கையில சாரோட பையன் என்னடா சஞ்சய் போன் மேல போன் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க, எப்படி இருக்கான்னு. ஏன்னா அவங்க சப்போஸ் வெளியூர் சிச்சுவேஷன் எப்படியோ அது தெரியாதுல்ல. இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வருத்தம் போன் போட்டு பல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நார்மலா இருக்காங்க செக் பண்ணாங்க. செக் பண்ணி அதனால கேர் எடுத்துக்கிட்டாங்க. நார்மல் தான், இருந்தாலும் ஒரு பயம், எல்லாருக்குமே ஒரு பயம். எனக்கும் இங்க இருக்கவே முடியல. எனக்கு அங்க இவ இப்படி இருக்கா, இங்க இது நியூஸ்ல இது நடக்கு, நான் தனியா உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு அழுகலையே வருது. ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெத்த பிள்ளைக்கு காய்ச்சல், ட்ரிப் ஏறுது, நார்மலா தான் இருக்கா, ஆனா ட்ரிப் ஏறுதுன்னு சொன்னாலே நம்மளுக்கு நெஞ்சு எவ்வளவு பதக்கி. அங்க பச்சிலம் குழந்தைகளையும் வாலிபர்களையும் ஐயோ அப்படிலாம் பதிவுறுத்தினா அவங்களுக்கு எப்படி இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி அப்படின்ட்டுதான் எனக்கு ரொம்ப வேதனை. சாமியை கும்பிட்டேன். காவியாவும் சரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாசல்ல இறங்கி வர அப்பவும் கண்ணை கட்டுதுங்க. கண்ணை கட்டுது. நான் அப்படியே கையோட பிடிச்சிட்டு இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கா. இன்னைக்கு ஹாஃப் டே ஸ்கூல் விட்டு போகல. இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கா. இல்ல மாத்திரை சாப்பிட்டியாடா? இல்ல காய்ச்சல் வந்தாதான் காய்ச்சல் வரல அப்புறம் போட வேண்டாமா? அப்புறம் நாளைக்கு ஸ்கூல் போகும்போது எப்படி பண்ண? நைட் அந்த இன்ஃபெக்ஷன் மாத்திரை மட்டும் போடணும். ஒண்ணு போட்டுக்கோ. அது ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் போடணும். காய்ச்சல் இருந்தா மட்டும் பேராசிட்டமால் போட சொல்லிருக்காங்க. அது காய்ச்சல் இல்ல. நாளைக்கு கிளம்பிடுவா. இன்னைக்கு இட்லி கஞ்சி தான் குடிச்சிருக்கா. நாளைக்கு நல்ல ரசம் வச்சு நல்லா மசிச்சு கூட ரசம் வச்சு அவளுக்கு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். என்ன ஒரு ஹைலைட்னா, நேற்று போய் 10 மணிக்கு மேல ஆஸ்பத்திரியை போய் நல்லா கலங்கடிச்சிட்டு வந்திருக்கா காவியா. அவளால பதறி போனேன். டாக்டரும் பதறி போனாங்க, நர்ஸும் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸும் பதறி போனாங்க, சிஸ்டர்ஸும் பதறி போனாங்க. பாவம். சரி, ஆனா காப்பாத்திடுவாங்க. அதெல்லாம் நல்லா கேர் எடுத்து நல்லா கவனிச்சு. இல்ல செம்பாகா சொன்னது பாதி பேர் இந்த இன்ஜெக்ஷன் போட்டா இப்படித்தான் ஆகுது. அது கிறக்கும். ஹெவி டோஸ்ல அது ஒரு மாதிரி கிறக்கத்தான் செய்யும். அது ஒண்ணும் செய்யாது. அவங்க இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, நம்மள பாதுகாத்து. என்ன சொல்றாங்க, இதுமே காசுல தான் நிமிஷம் போடாது. இங்க பாருங்க, கைய பாருங்க, ட்ரிப் போட்டது. இத காலையில இருந்து இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கா. தண்ணி வந்து போய் எரிச்சு போய் குடினா குடிக்க மாட்டாங்க. இங்க வலிக்கிறான், இன்ஜெக்ஷன் போட்டது வலிக்கிறான். லேசா உடனே தாங்க மாட்டேங்குது பிள்ளைய. திடீர்னு குத்துது. அதான் முடிஞ்சேன். சரியா
சரி ஓகே, இந்த மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என்னது இருந்தாலும் நம்ம கடமைகள் நம்ம வேலைகள் கரெக்டா நம்ம கொண்டுட்டு போகணும். ஃபோன் வந்துச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எதுக்கு சொல்றேன்னா, எதையுமே நாம சமாளிக்கணும். சரியா? என்னது வந்தாலும் நம்ம ஃபேமிலி, நம்ம அதாவது குடும்ப தலைவனை விட தலைவிக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா இருந்து எதையும் ஃபேஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம தான் கவனிச்சுக்கணும். ஏன்னா பெரிய ஆட்கள் இல்லாத பட்சத்துல நாம நம்ம குடும்பத்தை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். வீடையும் கவனிச்சுக்கணும், கணவர் பிள்ளைங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும், சொந்தக்காரங்கள்ட்டையும் நல்ல முறையா இருந்துக்கணும். இதை சொல்றதுக்கு தான் மெயினான. இப்போ நாளைக்கு 8வது நாள் பூஜை என்னன்னு பார்த்துருவோமா? நாளைக்கு வந்து நரசிம்ம தாரணி அப்படிங்கிற பேரு. சரியா? நாளைக்கு வந்து புடவை வந்து பச்சை கலர், அரக்கு கலர் ரெண்டும் கட்டலாம். அரக்கு கலர், மெரூன் கலர் சொல்லுவாங்க இல்லையா, அது 2 கலரும் கட்டலாம். அப்புறம் வந்து பால் சாதம். நாளைக்கு பால் சாதம். இன்னைக்கு நான் பால் சாதம் தான் போட்டேன், நாளைக்கும் பால் சாதம் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து மருதாணி இலை. சரியா? மருதாணி இலை வச்சு நம்ம அந்த மருதாணி நாளைக்கு ஸ்பெஷல். நல்லது, மருதாணி இலையில அர்ச்சனை பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். சூப்பரா. மருதாணி இலையில மகாலட்சுமி அம்மா இருக்கு, மகாலட்சுமி அம்மா இருக்கு. பூல வந்து ரோஜா பூ, ரெண்டுமே நல்லது. நாளைக்கு இந்த மாதிரி நாளைக்கு 8வது நாள் சாமி. என்ன பிரசாதம் சொல்லுங்க? பால் சாதம். நான் இன்னைக்கு பால் சாதம் போட்டுட்டேன். மொச்சை பயிர் சுண்டல், வெள்ளை மொச்சை, எந்த மொச்சைனாலும் எடுத்துக்கலாம். மொச்சை பயிர் சுண்டல். நான் ஏன் இன்னைக்கு பால் சாதம், இன்னைக்கு வந்து லெமன் சாதம் போடணும். ஏன் பால் சாதம் போட்டேன்னா, பாப்பாவுக்கு சாப்பிட முடியாது, ஏற்கனவே கொஞ்சம் புளி சாதம் லெமன் இருந்து கொஞ்சம் இதா இருக்குன்றதுனால சரி இன்னைக்கு பால் சாதம் போட்டா அந்த பால் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டு. காவியா, ஒன்னால நேத்து நானும் அம்மாவும் சோறே சாப்பிடல. சோறு சாப்பிடல நேத்து ஒண்ணு. நான் அதையும் சொல்லி சமையல் பண்ணல, இவளால நாங்க சமையலும் பண்ணல. ஏன்னா நாங்க மதியம் தான் நாங்களும் சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டதே, பூரி இட்லி சாப்பிட்டதே மதியம் தான் சாப்பிட்டோம். மதிய சாப்பாடு அவ்வளவுதான் எடுக்காதா, சரி நைட்டாவது திருப்தியா சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டது 1 மணி இருக்கும், 12:45. 1 மணி ஆயிடுச்சு. நேத்து நைட்டு டிஃபன் நானும் அப்பாவும் சாப்பிட்டோம். இட்லி. அப்பா என்ன சொன்னாங்க, நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்னாங்க. சரின்னு. ஆனா அம்மா சொன்னா, உனக்கு ட்ரிப் ஏறும்போது கடையை சாப்பிடுங்க அப்படின்னா வேண்டாம், சொன்னேன் நீ சாப்பிடாம இருக்கம்மா, நான் சாப்பிடல வந்து. நான் அப்பா வரந்தாண்டி நான் சாப்பிடாம இருந்தேன். அப்பா அங்க கடையில சாப்பிட்டு இருந்தாங்கன்னா நான் வீட்டுல சாப்பிட்டுருப்பேன். அப்பா இவ்வளவு விட்டுட்டு எப்படி போவா நம்ம? அதெல்லாம் செவ்வாய்க்கு நல்லா பாத்துக்கிடுவாங்க, அங்க உள்ள சிஸ்டர்ஸ் நல்லா பாத்துக்கிடுவாங்க, அதெல்லாம் பயம் கிடையாது. இது வந்து நானும் சாப்பிடல. அப்புறம் வந்ததுக்கப்புறம் கால்மோத்து அப்பா கழுவிட்டு வந்துட்டு உட்காந்து நாங்கள் சாப்பிடும்போது 1 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு தூங்க நேற்று நைட்டு 1:30 2 மணி ஆயிடுச்சு. இப்படிதான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, நம்மளுடைய ரொட்டீன் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரகன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவும் ஸ்ரீ அரகன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். நான் நேத்து எங்களையும் சாப்பிட விட ஆஸ்பத்திரியும் அல்டோக்ல படுத்திட்டான் காவியா. ஓகே, பாய், தேங்க்யூ.